நீங்க ஜெபம் பண்ணி அங்க நடக்கலாம் அடுத்த விஷயம். ஆனா ஜெபம் பண்ணும்போது இதை ரசிக்கிறாரு. நேற்று என்னால் இந்த அளவுக்கு நம்ப முடியல சார், ஆனால் இன்றைக்கி என்னால் நம்ப முடியுது. நேற்று இது ஆப்ரேட் பண்ண முடியல, இன்றைக்கி என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுது. நேற்று இந்த ஏரியா வந்து எனக்கு டார்க்காக இருந்துச்சு, இந்த ஏரியா இன்றைக்கி பிரைட்டாக இருக்குது லைஃப்பில். இதுதான் விருத்தி. இதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம், இதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம். வாழ்க்கையில் விருத்தி அடைய தேவன் விரும்புகிறார். மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைகிறோம். இந்த சரீரத்தை எல்லா பகுதியும் ஏன் வளருதுன்னா, அந்த பகுதிகளெல்லாம் சரீரத்தோடு இணைஞ்சிருக்கிறதுனால வளருது. ஒரு நகத்தை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வளராது, ஆனால் அந்த பாடியில் இருக்கிற வரைக்கும் அது வளரும். எப்படி? நீங்கள் சபையிலேருந்து துண்டிக்கப்பட்டு கிடக்கும்போது நீங்கள் வளர்ச்சி அடைய மாட்டீர்கள், ஆனால் சபையோடு இணைந்திருக்கிற வரைக்கும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கீங்க. சாகாமல் வாழ்கிறது, நீடிய வாழ்வு, இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க 40 வருஷத்தை 50 வருஷத்தை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அதை கற்றுக்கணும். சந்தோஷம் அதிகமான பிறகு தான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குமே நீ நினைப்ப பாரு, அப்போ தான் இம்மார்டாலிட்டி பேசணும். எல்லாத்துலேயும் வளரணுமா? ஆரோக்கியத்தில், சத்தமாக சொல்லுங்கள், ஐஸ்வர்யத்தில், தைரியத்தில், நீதியில், பரிசுத்தத்தில், பாதுகாப்பில், வெளிச்சத்தில், வெளிப்பாடுகளில், ஆரோக்கியத்தில், எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகள் நம்மை அடுத்த கட்ட பர்சனாலிட்டிக்கு எடுத்துட்டு போகுது. நாலேஜ் கூட கூட சொல்லுங்க, பர்சனாலிட்டி கூடுது. லைட்டாக அப்படி காலர் அப்படி எடுத்து விட்டு சொல்லுங்க. நாலேஜ் கூட கூட பர்சனாலிட்டி கூடுது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நாலேஜ் இல்லாட்டினா வந்து அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் பர்சனாலிட்டி இருக்குது. அப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் கூட உங்கள் இன்னர் மேனுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அந்த பர்சனாலிட்டி நாலேஜ் உள்ள வர 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 அவன் மிடுக்காகிறான், அழகாகிறான், தைரியமாகறான், சிங்கமாகறான். அதுதான் இன்னர் மேனுடைய வளர்ச்சின்றது. இன்னைக்கு அதை தான் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். அதாவது நீங்கள் வளர வேண்டும். வளர்ந்துட்டு தானே சார் இருக்கிறேன், வளர்ந்து தானே உட்காந்துருக்கோன்றீங்க. ஆனால் எப்படி புறம்பான மனிதன், புறம்பான மனுஷன் எப்படி வளருகிறானோ அப்படி உள்ளான மனுஷனும் வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரே வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:14-15. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதவும் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் இனி குழந்தைகளாய் கோடு போட்டுக்காங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையாவே இருக்கிறவன் இருக்கிறான். ஆர்கியூமெண்ட் எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா அவன் வந்து என்ன செய்யலன்னு அர்த்தம்? குழந்தையா இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், சிலர் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், சிலர் வந்து கேபாவை சேர்ந்தவன் என்றும் நீங்கள் பேசுகிறபடினால் இன்னும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களை புருஷராக எண்ணி நான் சில காரியங்களை சொல்கிறேன். ஆவிக்குரிய மனுஷன் நல்லா கவனிங்க. 30 வருஷமா சர்ச்சில் உட்காந்து குழந்தையா இருக்கிறவன் இருக்கிறான். இவங்க என்னத்தான் சொல்றது வந்து சுகம் என்பது தேவன் கொடுக்கிறதே இல்லைன்றானேங்க. வியாதி கர்த்தர் தான் தந்தாருன்றானே. அப்ப இவர் வளரவில்லை என்றுதானே அர்த்தம். சரி, கர்த்தர் தான் தர்றாருன்னா இந்த ஆளுக்கு வீட்டில் இருக்க உனக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு எல்லாரும் ஆளுக்கு 4 வியாதி வச்சுக்க, இந்த நெய் ரோஸ்ட் வேணுமா இல்லை வந்து மசால் தோசை வேணுமான்னு கேட்ட மாதிரி உன்ட்ட இப்போ நான் கேட்டேன் வாங்கிக்குவியா? தாங்க சார் எனக்கு 4 டியூமர் தாங்க, எனக்கு வாங்குவியா? அப்போ அப்படி வேண்டாம், ஏன் வேண்டான்ற சித்தம் தானே. என்னப்பா உன் பிரசங்கம் வர மாதிரி இருக்குது, வாழ்க்கை வர மாதிரி இருக்குது. எங்கள் பிரசங்கம் வேண்டான்னு தான் சொல்கிறோம், வாழ்க்கையில வேண்டான்னு தான் சொல்கிறோம்.
எந்த வியாதியையும் தேவன் நமக்கு தருவது இல்லை. ஏனென்றால் தருவதற்கு அவரிடத்தில் வியாதியே. கையை தட்டுவதற்கு ஆமே. என்னிடத்தில் இல்லாததை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்கிட்ட வந்து ரூபா கேட்டிங்கன்னா ரூபா தருவேன். என்கிட்ட டாலர்ஸ் கேட்டிங்கன்னா என்கிட்ட டாலர்ஸு இல்லை, அதனால் உங்களுக்கு டாலர்ஸ் கொடுக்க முடியாது. தேவன்கிட்ட வியாதிக்கு சுகம் கேட்டால் தருவார், வச்சுக்க, என்கிட்ட இருக்கு. வியாதி என்கிட்ட இல்லை, ஏன்னா என் ப்ராடக்டில் வியாதின்னு ஒன்றே இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, மேட் இன் ஹெவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி. இவைகள் சாதாரணமான சத்தியங்கள் அல்ல, இவைகள் அடிப்படை சத்தியங்கள். உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒருத்தர் இந்த வெளிப்பாடு இல்லாமல் வியாதியாக இருக்க முடியும். என்னை பொறுத்தவரை நீங்கள் வியாதியாக இருந்தால் கூட தப்பே கிடையாது. ஆனால் வியாதி தேவன் தருவதில்லை என்கிற வெளிப்பாடோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, எழுதி கொடுக்குறேன் அந்த வியாதி உங்கள்கிட்ட இருக்க முடியாது, வெளியே போயிடும். ஆனால் தேவன் வியாதியை தருகிறவன் சொல்லிட்டு நீ ஆரோக்கியமாக இருந்தால் கூட டேஞ்சராக இருக்கிற. ஏன்னா என்னைக்குனாலும் ஒரு பெரிய வியாதி உனக்கு அடி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, வியாதி தேவன் தருவது இல்லை என்கிற வெளிப்பாட்டோடு இருக்கிறவர்கள் வியாதியாக இருந்தால் கூட கவலை இல்லை. ஏன்னா அந்த வியாதி எப்படி வெளியே போயிடும். இந்த ரெவலேஷன் இருக்கிற இடத்துல அது இருக்க. நான் உங்களுக்கு எழுதி தரேங்க. இப்போ உங்கள் சரீரத்தில் எங்கெங்கே யார் யாருக்கு வியாதி இருக்கலாம், பிரச்சனையே இல்லைன்றேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒன்றும் கவலைப்படாங்க, பிரச்சனையே இல்லை. எத்தனை வியாதி வேணாலும் சரீரத்தில் இருக்கட்டும், தேவன் தருவது இல்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனி அது இருக்காது. என் வாழ்க்கையில் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பும்போது யோசித்தேன், ரொம்ப நாளாக எனக்கு இந்த அசிடிட்டி 10 வருஷம் 15 வருஷம்லாம் இருந்துருச்சு. ஆனால் அது அசிடிட்டின்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சிருந்தேன், எல்லாருமே இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல நினச்சிட்டேன். சீரியஸாக இது ஒரு குறைபாடுன்னு எனக்கு தெரில. சாப்பிட்டோன்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, இது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே. இதுதான் லைஃப் ஸ்டைல் நினச்சிட்டேன். ஒரு நாள் ஃப்ளைட்டில் நான் வரும்போது ஏர்லி மார்னிங் 7:30 மணிக்கு கொடுத்துட்டாங்க ஃபுட்டு. சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட உடனே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆசிட் ஃபார்மாக முன்னாடியே சாப்பிட்டு ஒரு மாதிரி கேஸ் ஃபார்மாக இருக்கும் முன்னாடி இப்போ நல்லா இருக்கேன்னா கரெக்டாக சொல்ல, இதுதான்டா லைஃபு, இப்படி தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இருந்த ஒரு குறைபாடுன்னு சொன்ன உடனே பல வருஷமாக இருந்தது, அதற்கு பிறகு என் லைஃப்பில் நார்மல் ஆயிடுச்சு. பல வருடங்களாக 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மேலே இருந்தது. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு, ஒரு 7 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்குள்ளே தான் டோட்டலாக அரெஸ்ட் ஆச்சு. வரும்போது இப்போ டோட்டலாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியான்னு இப்போ திரும்பி பார்க்குறேன். என்னோடு கூட ட்ராவல் பண்ண பல வியாதிகள் அங்கங்கே ஸ்டாப் ஆகி இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே இது என்ன, அது வயசு எப்படின்னு புரியல. இப்படி வியாதி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கு, பலவீனம்லாம் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. முட்டு வலி இல்லாதவனுக்கு முட்டு வலி வரும் கேள்விப்படும், முட்டு வலி இருந்தவே முட்டு வலி இல்லாமல் ஆகி போயிட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, இந்த உலக வாழ்க்கையில் உன் வயசு கூட கூட ஒவ்வொரு வியாதியா சேருண்டா, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர வளர ஒவ்வொன்றா விளக்குறாங்க. இப்போ போன வருஷம் இந்த பலவீனம் இந்த வருஷம் இல்லை சார், போன வாரம் இருந்தது இந்த வாரம் இல்லை. இப்போ நீ அடுத்த மாதம் பாருங்களேன், இந்த மாதம் இருந்தது இருக்காது. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது மறுபடியும் வாழ வயது போல மாறும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க போக 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 நீங்க என்ன செய்றீங்கன்னா யங் ஆயிட்டே வரீங்க. ஆனா உலக வாழ்க்கையில கடவுள் இல்லாதவர்களுக்கு நீங்க வளர வளர 40 வயசுல சுகரு, 45 வயசுல பிரஷரு, 50 வயசுல ஹார்ட் இதாகுது,
55 வயசில் வியாதி ஒரு எக்ஸாம்பிள் கூட பேர் வரமாட்டேன்து. 55 வயசில் வந்து முட்டு வலி, 60 வயசில் கை கால் நடுக்கு, இப்படியே கூட்டிக்கிட்டே வருது. வரும் ஒருத்தனா வந்து சேர்ந்துக்கிறேன், வாங்க சார் அப்படி அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்த்தா நம்ம கூட வந்தாலும் ஒவ்வொருத்தனா வெளியே போயிட்டே இருக்கான். நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் கண்ணாடியை கழட்டிருக்காங்க தெரியுமா? போ கண்ணாடி மாட்டினவங்க இருக்கிறாங்க உலகத்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்ணாடி போட்டவங்களுக்குலாம் சொல்கிறேன், இயேசு நாமத்தை எழுதி வச்சுக்காங்க. நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர கண்ணாடியை கழட்டி இருந்துருங்க. அதாவது குழந்தை பெற்றவர்கள் இந்த வருஷம் அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா எப்படி ஒரு 20 பேர் 30 பேர்னு சொல்கிறோமோ, போன வாரம் ஒரு 14 வருஷம் உங்களுக்கு குழந்தை கிடையாது. இந்த மில்லினியர்ஸ் மீட்டுக்கு வந்திருந்தவங்க, மில்லினியர்ஸ் மீட்டில் வச்சு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, குழந்தைக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றார். ஜெபம் பண்ணேன். அடுத்த மில்லினியர்ஸ் மீட் வந்தோடனே திரும்பவும் நான் கேட்குறேன், குழந்தை எப்படி எதுவும் நல்ல செய்தி இருக்கான்றேன். அவங்க ஏன்னா 14 இயர்ஸ் ஆச்சு, 50 லட்சத்துக்கு மேலே செலவழிச்சாச்சு, ஒன்றும் ரிசல்ட் இல்லை. ஆனால் ஆவியர் என்கிட்ட சொல்லி, இல்லை உங்களுக்கு குழந்தை இருக்கே அப்படின்னு. திரும்ப 2வது மில்லினியர்ஸ் மீட்டுக்கு ஜெபம் பண்ணுறேன். இப்போ போன மாதம் நினைக்கிறேன், 2 மாதம் முன்னாடி இந்த நியூஸ் கிடைக்குது, அந்த 14 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கர்த்தர் கொடுத்து 6 மாதம் நல்லா கையை தட்டு. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. 14 இயர்ஸ், just think about it. எவ்வளோ பெரிய தேவன். எத்தனை டாக்டர் பார்த்துருப்பேன், அத்தனை டாக்டரை முட்டாளாக்குனார் பாருங்க கர்த்தர். நான் வந்து அந்த படிப்பு முட்டாள்தனமான நான் சொல்லலை, ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது உண்மைனா இது சத்தியம். டாக்டர் சொன்னது உண்மை, ஆனால் வேதம் சொல்லுவது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை. எதுக்கு நான் சொல்ல வந்தேன், நாள் கடவுளுக்குள்ள வர வர உங்க வாழ்க்கையில நீங்க எங்காகிறீங்க. எங்கனோட நேராக போய் கண்ணாடியில் முகத்தை பார்க்கறது தனமா, அது யூத்ஃபுல்னஸோடைய ஃபைனல் ஸ்டேஜ். அது முக சுருக்கம் மறைவதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. வெளியில மிடுக்க உள்ள நொடுக்க இருப்பாங்க, அதை சொல்லலை. யூத்ஃபுல்னஸ்னா உள்ள கைத்தட்டுங்க உள்ள. சரி, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இளைஞராக கர்த்தர் உங்களை மாத்துறாருன்னா டக்குன்னு போய் டை அடிச்சுட்டு முடி ஏற்றி சொன்னதை இறக்கி சீவிட்டு, பழைய படத்தில் வில்லே மாதிரி சீவிட்டு டக்குன்னு டை அடிச்சுட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு டபக்குன்னு வந்து நிற்கிறீங்க. சார் நான் அந்த சோ கால்டு பழைய டிஎஸ்பி, ரிட்டையர்ட் டிஎஸ்பிலாம் வந்து ஒரு மாதிரி டிஷர்ட்டோட பழைய மெயின்டெனன்ஸ்லேயே அப்படி வரும். அது இல்லை, நான் அதை சொல்லலை. நான் சொல்ல இது இருக்குது, இது 2வது ஸ்டேஜ். என்னன்னா உள்ள இருக்க நாடி நரம்பு தசை திசுக்கள் அத்தனையிலையும் அப்படியே யூத்ஃபுல்னஸ் ஊறி போய் கிடக்கிற பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி நல்லா ஆட்ட சாட்டமாக ஹைட்டாக இருப்பாப்புல. அவரை போய் லங்ஸை சோதிச்சு பார்த்தா லங்ஸ் அப்படியே கிறிஸ்மஸ் ஊதுன பலூனு வந்து நியூ இயருக்கு சுருங்கின மாதிரி சுருங்கிருக்கு. அவர் சொல்ல, என்ன சார் ஆள் இவ்வளோ பெருசாக இருக்கீங்க, லங்ஸ் முட்டோண்டா இருக்கு. சார் உடம்பு சைஸ் முக்கியம் இல்லை சார், லங்ஸ் நல்லா அப்படி இருக்கணும் சார். லீனாக இருப்பாங்க, லங்ஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா மூச்சு விட்டு 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 அப்படி இருந்துச்சுன்னா நீண்ட காலம் நீங்கள் வாழ்வீங்க. அப்படியே இழுத்து பார்க்குறீங்களே. மூச்சு நல்லா விடணும். அப்போ இவர் வெளியில் இருக்கிற விஷயம் இல்லை, உள்ள இன்பில்டு, அதாவது இன்னர் சைட் பில்டிங். அது வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு வயசு இருக்கான். அப்போ 40 வயது மனிதனுக்கு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் 60 வயது ஆர்கனாக மாதிரி இருக்கலாம். ஆனால் 46 வயசு இருக்கிற ஒருத்தனுக்கு 30 வயசு மாதிரி உள்ளே இருக்கலாம். நான் சொல்கிறேன், நம்முடைய எல்லா அனாட்டமியும் 30 வயசுக்கு இயங்குறது மாதிரி தான் இருக்கணும். ஏன் சார் வந்து 30ன்றீங்க? ஆதாம் அவர் படைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னவாக தான் இருந்திருக்கணும், 30. 30th தான் வந்து ஒரு மனுஷனுடைய பூரணம்ன்றாங்க. இந்த பெண்களுக்கு சொல்கிறாங்களே, அறிவை தெரிவை அங்கவை சங்கவை என்னமோ சொல்கிறாங்கல்ல,
வந்து பேரிலம்பன் அப்படின்னு முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது 30 அப்படின்றது அந்த கம்ப்ளீஷன். அதில் தான் நிற்கணும், பூரணம். எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 உங்களுக்கு ஒவ்வொரு வியாதியாக வெளியே போகும். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. பக்கத்தில் பாசம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பலவீனம் நாளைக்கு இருக்காது. டேண்ட்ரஃப் வந்து உங்கள் முடியில் ஓவர் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஸ்கின்னு டார்க் ஆகும், ஃபேஸ். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்கின் சம்மந்தமாக உடம்பெல்லாம் பழிச்சு முகம் மட்டும் அப்படியே டார்க் ஆகிட்டு, என்னென்னமே சோப் போட போட இன்னும் இதாகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது, டேண்ட்ரஃபை காலி பண்ண ஸ்கின் பிரைட் ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க கனெக்ஷனு. நம்ம மூஞ்சிலேயே போட்டு அடுத்தடுத்து அந்த சோப்பு, ரின் சோப்பு, இப்போ எல்லா சோப்பையும் போட்டு பார்த்து அது இன்னும் போக மோசமாயிட்டு. ஒன்றாந்தே ஜோம் பண்ணேன், ஆண்டவர் இயேசு நாமத்தினால என்னான்ற நீங்கள் கிளியர் பண்ணுங்க. 30ஆம் தேதிக்குள்ளே கிளியர் பண்ணி மேட்ரை முடிக்கிறார். டேண்ட்ரஃப் கிளியர் ஆயிடுச்சுன்னா ஃபேஸ் பிரைட் ஆகிடும். உங்களோட ரியல் ஸ்கின் வெளியே வந்துடுது. ரியல் ஸ்கின்னே வரமா, அது நான் சொல்ல, அதுவும் கூட மாறும். இப்போ என்னன்னா, டேண்ட்ரஃப் எப்படி வருது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் வருதுன்றாங்க. பல காரணங்கள் சொல்கிறாங்க. எண்ணெயை தேய்ச்சிட்டு விடிய உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன வந்து போய் அந்த ஹோல்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுது, அங்கே போய் தூசி உட்காருது. அதுக்கப்புறம் டேண்ட்ரஃபாக மாறுது. நானும் கூட நீ சொல்கிறேன், தலைக்கு எண்ணெய் குறையாது இருக்கட்டும் அப்படின்ட்டு போட்டுட்டு நான் போய் பிரைஸ் லோடுன்னா அது டேண்ட்ரஃப் ஆகிட்டு. அதில் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ எனக்கு என்னென்னா, டேண்ட்ரஃப்ன்றது ஒரு கிருமி. உங்களுடைய உணர்வும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு கிருமியை உருவாக்க முடியுது. அப்போ எங்கே கவலை பிரச்சனை இதெல்லாம் வருதோ அங்கே கிருமிகள் உருவாகுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் சயின்டிஃபிக்காக வந்து எவிடன்ஸ் எல்லாம் பேசினேன். பிசாசு வரும்போது அந்த காற்றுல விஷக்கிருமிகளை பரப்புறான்னு நான் சொன்னேன். ஆவியானவர் வந்து நின்னார்னா அந்த காற்றுல மெடிசினை வந்து கலக்கிறாரு. நான் பார்த்தேன், ஆவியானவர் வந்த உடனே அப்படியே மெடிசின் அது அப்படியே இன்ஹேல் பண்ண நீ உரிய சுகமாகுது. ஆவியானவர் இப்போ இங்கே இருக்கிறாரு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே அந்த காற்றை சுவாசிக்கும் போது, ஹல்லேலூயா, வல்லவர் நல்லவர் போதுமா, கையை தட்டி சுகமாகுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை வசனம் என்ன சொல்லுது? நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். அப்ப நமக்கு பிரச்சனையே தேவையில்லாத போதகம் தான். என் மகனை அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை கேளாதே, கேட்கவே கூடாது. ஆமா, கலங்காதே, திகையாதே, இப்படியே வாழ்க்கை ஓட்ட முடியாது. மீன் கொடுப்பதல்ல தேவ சித்தம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது தான் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். கலங்காதே, உனக்கு கர்த்தர் செய்வார்னா கட்டாயம் ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூட பார்ப்பான், இல்லவே இல்லை நான் சொல்லலை. ஆனா மனுஷனை அந்த முடமாவே வச்சிருக்க கூடாதுன்றேன். எழுந்து நட என்று சொல்லுகிற இடத்திற்கு ஜனங்களை கொண்டு வர வேண்டும். 10,000 பேரை வந்து நீங்க நர்சரி ஸ்கூல்ல வச்சிருக்கிறத விட 500 பேரை PhDக்கு கொண்டு வரணும்ன்ற நான். அவன் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமா இருப்பான். என் அன்புக்குரியவர்களே, நாம் இனி குழந்தைகளா இருக்கக்கூடாதான். இன்னர் மேன் எல்லாம் சொல்லுங்க, உள்ளான மனுஷன் வளர வேண்டும். எழுதிங்க, உள்ளான மனுஷன். இன்னைக்கு என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? வெளியில இருக்கிற மனுஷனுக்கு பாருங்க, பையன் வந்து அப்படியே வளர்றான். டக்குன்னு ரிமோட் கண்ட்ரோல் எது கையில் கிடைச்சாலும் எடுத்து ஹலோ அப்படின்றான். கேப் விட்டு விட்டு பேசுறாங்க. எதுக்குடா அந்த கேப்னா அங்கேருந்து கேட்குறாரு. ஏன்னா வாட்ச் பண்றான். நம்ம வளர்றத பார்க்கும்போது என்னவா இருக்கு? சந்தோஷமா இருக்கு.
திடீர்னு அவன் வந்து ஒரு இதில் மேலே ஏறுறான், சோஃபா மேலே நம்ம விரட்டி வந்தோடனே அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்படித்தான் ஒவ்வொரு நாள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் போது கர்த்தர் சந்தோஷமாக பார்க்குறார். அவன் ஃபோனில் ஹலோ எங்கே இருக்கீங்க அப்படிலாம் பேசலை, அப்படின்றான். ஆனால் எனக்கு அப்படி தெரியுது. அது மாதிரி தான் நீங்கள் பிசாசு துரத்தும் போதே போறியாண்ணா அது அப்படி தெரிஞ்சாலும் அப்படி தான் தெரியும் அவருக்கு. ஆனால் பரவாயில்ல, என் பிள்ளை பாரு எப்படியா பாரு, வியாதி எப்படி ஹேண்டில் பண்ணுறான் பாரு, டீல் பண்ணுறான் பாரு, அந்த வியாதி உள்ளவற்றை எப்படி ஜோம் பண்ணுறான் பாரு, எவ்வளோ அதிகாரமாக பேசுகிறான் பாரு. நீங்கள் ஜோம் பண்ணி அங்கே நடக்கலாம் அடுத்த விஷயம். ஆனால் ஜெபம் பண்ணும்போது இதை ரசிக்கிறாரு. சிரிப்பு அவருக்கு பாரு, அப்பா மாதிரி கட்டளை கொடுக்குறான் பாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி காற்றையும் கடலையும் கட்டளை இட்டது அப்படியே பார்க்குறாரு. என் பையன் நான் பேசுகிற பார்த்துறானே, நீ என்ன நீயும் பார்த்துக்கிட்டே இருக்கிற, டக்குன்னு வந்து காற்றையும் கடலையும் பார்த்து நில்லு. எங்கள் அப்பா செஞ்சார், நானும் அந்த லெவலுக்கு என்னால் செய்ய முடியாட்டினா கூட நான் செய்ய முயற்சி எடுப்பேன். ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் மீ. ஓகே, அப்போ வளர வேண்டும், இன்னர் மேன் வளர வேணும். அதான் நீ பேச வரேன். எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை வளரணும்? டெய்லி வளரணும், டெய்லி வளரணும். அன்றாட உணவை எங்களுக்கு தந்துடணும். என்ன அர்த்தம்? டெய்லி சாப்பாடு வளர்ச்சிக்கு. ஒரு மனிதனுடைய சரீர வளர்ச்சி ஒரு லெவலில் நின்றுது, ஆனால் மூளை வளர்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. சாகுறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு புது மேட்டரை அவன் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுபோல தான் இன்னர் மேனுக்கு வளர்ச்சி இருக்கு. சிலரை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள் பண விஷயத்தில். 10 வருஷத்துக்கு அப்புறமா அவங்ககிட்ட எந்த சேஞ்ச் இல்லை. இன்னர் மேனோட பர்சனாலிட்டி மாறலை. அவங்க பொருளாதார நிலைமை, அவங்களுடைய சரீர ஆரோக்கியம், இவைகளிலே ஒரு வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். என் அருமை சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு வளர்ச்சியை விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். உங்கள் உள்ளான மனுஷனில் ஒரு வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ டே பை டே, வீக் பை வீக் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ராங் ஆகும். வீக் ஆக ஆக சொல்லுங்கள், நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வீக் ஆக ஆக ஒவ்வொரு வீக் ஆக ஆக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரணும். போன வாரம் என்னால் இதை நம்ப முடியவில்லை, ஆனால் இந்த வாரம் என்னால் இதை நம்ப முடிகிறது என்கிற இடத்திற்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கர்த்தர் இதுதான் ரீசன் என்ற காமிச்சப்ப, என் சரீர பலவீனத்தில் ஒரு விஷயத்தை சொன்னப்ப நான் அதை கர்ஸ் பண்ண, இயேசுவின் நாமத்தினாலே அத்தகைய காரியங்களை நான் சபிக்கிறேன் சொன்ன உடனே ஒன்றுமே நடக்காம தான் இருந்துச்சு. 24 ஹவர்ஸில் சேஞ்ச் தெரியுது. எப்படி ஆண்டவர் என்னன்னா, அதான் அவர் சொல்றாரு, நான் அந்த மரத்தை சபிச்சப்ப அந்த வேறு அந்த துளைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துளைகள் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சான். டக்கு 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 டக்குன்னு தண்ணியை உள்ள உரியாம டோர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. டோர் க்ளோஸ் ஆன உடனே உள்ள இருந்து என்ன வரல, எக்ஸ்ட்ரா தண்ணி போகலை. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகுது வந்து அது வந்து என்ன செய்யுது, டோட்டலாக வந்து என்ன சொல்லுவாங்க, தண்ணி வந்து உரியப்படுவது, உரியப்பட்ட ஒரு இடத்துக்கு வருது, அது உரியப்படுகிறது. இது எல்லாமே அவர் சொன்ன உடனே அறிவியல் பூர்வமாக உள்ளே நடக்கிறது. நடந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த மரம் பட்டு போச்சு, கீழிருந்து மேலே வரைக்கும். அப்படித்தான் நீங்கள் ஒரு வியாதி கிருமியை, ஒரு விஷக்கிருமிகளை, அல்லது ஒரு இதுவை, அல்லது மூட்டு வலியை, அல்லது வந்து சரீர பலவீனத்தை, அல்லது கழுத்து வலி, தலைவலி, அதை நீங்கள் சபிக்கும் இயேசுவின் நாமத்தில் அதை ஒன்றுமில்லாமல் நீ பட்டு போவாயாகன்னு சொன்ன உடனே அந்த செகண்ட்லேருந்து வேலை நடக்குது. Come on, 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 come on. வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தை அந்த வேலையை செய்யுது. அடுத்து உங்களால் அதை நம்ப முடியுது. இதுதான் வளர்ச்சி. வளர்ச்சி என்பது அறிவை வளர்த்து கொண்டு போவதல்ல, உங்கள் பக்தியை விருத்தி அடைய வைத்துக் கொண்டே செல்வது. நீங்கள் வளரும்படி என்கிற வார்த்தையை சொல்லும் போது முந்தின வசனத்தில் சொல்றாரு, 12ஆம் வசனம் வாசிங்க.
பரிசுத்தவான்கள் வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தில் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். எல்லாம் சொல்லுங்க. பக்தி விருத்தி. எல்லாம் சொல்லுங்க. பக்தி விருத்தி அடையணும். நேற்று இருந்த பக்தியை விட இன்னைக்கு பக்தி என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். நேற்று என்னால் இந்த அளவுக்கு நம்ப முடியல சார், இன்னைக்கு என்னால் நம்ப முடியுது. நேற்று இது ஆப்ரேட் பண்ண முடியல, இன்னைக்கு என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுது. நேற்று இந்த ஏரியா வந்து எனக்கு டார்க்காக இருந்துச்சு, இந்த ஏரியா இன்னைக்கு பிரைட் ஆகிருக்கு லைஃப்பில். இதுதான் விருத்தி. இதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம், இதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம். வாழ்க்கையில் விருத்தி அடைய தேவன் விரும்புகிறார். மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைகிறோம். from one level glory to another level glory. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளருகிறதை உணர்கிறீர்கள்?